லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கின்ற திருமழிசை மகாசக்தி சம்பாலா யந்திராலயம் வந்திருக்கும். பூமியிலிருந்து 7 அடிக்கு மேலே இருந்தால் நம்ம உட்காந்து தியானம் பண்ணும்போது நம்மளோட குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆகாது இந்த இடத்துக்கு. அதனால என்ன பண்ணியிருக்கோம், அவரோட ஜீவசமாதி என்ன ஆகிட்டோ அதுலேருந்து 7 அடி வச்சு மேலே ரூஃப் போட்டிருக்கோம். நம்ம பள்ளம் எடுக்கும்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி ஆழத்தில் ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது. ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவசமாதி ஆயிருக்காருன்னு சொன்னாங்க. அந்த காற்று நம்ம மேலே பட்டுச்சுன்னா நல்லதுன்றால அந்த ஓட்டை வச்சுருக்காங்க. நம்ம இந்திய தேசத்துக்கு இந்த ஒரு யந்திரம் தான். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரோட் வேர்ல்டுலே சம்பாலான்ற இது ஒன்று தான். குடும்பத்தில் பிரச்சனை, திருமணம் ஆகல, என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் மாற்றக்கூடியது இந்த யந்திரம். இப்போ பார்க்கும்போது ஒயிட் அண்ட் கலர், அந்த முனிவர் ஒயிட் அண்ட் கலர். நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு 10 மினிட்ஸில் ஃபுல்லாக எல்லோ ஆயிடுச்சு. அது போட்டோ வச்சுக்க நேரம். நீங்க லைவா பார்த்தீங்க? நான் பார்த்தது. முகத்தோற்றம் தெரிஞ்சிருக்குன்னு அவங்க கிட்ட எவிடன்ஸோட இருக்கு. வெப்பம் அதிகமான இருக்கிற இடத்துல ருத்ராட்ச மரம் வருவதுன்றது பெரிய ஒரு விஷயம். அது 3 முகம் காய்க்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது ருத்ராட்சத்தை அப்படியே யூஸ் பண்ண முடியாதுமா. திருமழிசை ஆழ்வார் இங்க பல இடத்துல தியானம் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணியிருக்காரு அப்படின்றது இப்பதான் எனக்கு தெரியும். குருஜி, எனக்கு இருக்கிறது ஒரு மகன், அவளுக்கு அந்த இதுவே இல்லைன்னு சொல்றாங்க. அம்மா நீ எதுக்குமா பயப்படுத்தா, போமா. அந்த போன ஒரு 2 மாசத்துக்கு அவளுக்கு கன்சீவ் இதாயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் நீ பெயின். குருஜி இந்த ஹீல் பண்ணி விடுவார். ஹீலிங்ல வெரி குட். இந்த மகாசக்தி சம்பாலா யந்திரத்துல 114 கலசங்களை கொண்டது இந்த யந்திரம். அதிகமான சக்தி, பிரபஞ்ச சக்தி தனக்குள் வாங்கக்கூடிய கர்ப்பகிரகம் தான். இந்த கர்ப்பகிரகத்தை பாருங்களேன், ஒரு பெரிய சூட்சமே இருக்கு. அரியும் சிவமும் ஒன்னும் சொல்றதுக்கு இந்த கர்ப்ப கிரகத்தை வச்சு சொல்லலாம். ஐயா, இப்ப நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது அந்த அதிர்வு நமக்கு இந்த இடம் முழுமையும் பரவி இருக்காங்க. 100% இந்த அதிர்வு உங்களுக்கு ஏற்படும். எப்படின்னா இதுல 72,000 ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கின்ற திருமழிசை மகாசக்தி சம்பாலா யந்திராலயம் வந்திருக்கும். இந்த கோவிலை பற்றிய அற்புதங்களும் அதிசயங்களும் இங்க வருகிற பக்தர்கள் சொல்ல கேட்டு நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டோம், அதிசயப்பட்டோம். அதனால கோவிலுக்குள்ள என்ன மாதிரியான மகத்துவம் இருக்கு, மகிமை இருக்கு, இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் இந்த கோவிலுக்குள்ள போய் பார்த்து அங்க இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப நம்ம கூட மகாசக்தி சம்பாலா யந்திராலயம் நிறுவிய சுவாமிஜி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம்மா. ஐயா, இப்ப நம்முடைய இந்த யந்திராலயம் இது நிறுவி எத்தனை வருஷம் ஆச்சுங்க ஐயா? இது மொத்தம் 16வது வருடம். இது இந்த கும்பாபிஷேகம் பண்ணது 15 வருடம் முடிஞ்சு 16வது வருடம். இந்த கோவிலினுடைய மகத்துவம், தனித்துவம், சிறப்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த யந்திராலயம் இதனுடைய சிறப்புகள் என்னங்க ஐயா? இந்த யந்திராலயம் சிறப்பை பற்றி நான் உங்களுக்கு இப்படி வாயால் சொல்கிறத விட நீங்கள் உணர்வுபூர்வமாக அப்படி பார்த்துட்டே உங்கள் கண்ணும் அதை சேர்த்து வாங்கிச்சுன்னா அந்த அற்புதம் ஒன்று உங்களுக்கு தெரியும். வாங்க உள்ளே போயிட்டு வரலாம். இது ஒரு ஜீவசமாதி. ஸோ அதனால தான் இது 7 அடி வச்சுருக்கு. பூமியிலேருந்து 7 அடிக்கு மேலே இருந்தால் நம்ம உட்காந்து தியானம் பண்ணும்போது நம்மளோட குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆகாது இந்த இடத்துக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்கோம், அவரோட ஜீவசமாதி என்ன ஆகிட்டோ அதுலேருந்து 7 அடி வச்சு இந்த மேலே ரூஃப் போட்டிருக்கோம். இதுக்குள்ளே இருக்கிற சிவவாக்கிய சித்தரன்ட்டு இப்போது ரீசெண்டாக ஒரு இதில் இருந்து கல்வெட்டுலேருந்து கிடச்சிது. ஸோ அதைப்படி தான் இந்த எந்திரத்தை நம்ம இந்த சித்தரை இது பண்ணியிருப்பாங்க. நம்ம பள்ளம் எடுக்கும்போது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி ஆழத்தில் ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது. ஒரு 6.25 அந்த கல் மண்டபம். அந்த மண்டபத்துக்குள்ளே இவர் சிவவாக்கியர் இருக்காருன்றது நான் முதல்ல இது பண்ணல. யாரோட ஜீவசமாதி ஒரு சித்தருது, ஏன்னா ரொம்ப 1000 ஆண்டுகள் ஆன பிறகு அதுன்றதுனால. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் இதை செக் பண்ண பிறகு மேட்டுப்பாளையத்தில் ஊட்டியில் இந்த ஃபுட்டு விளக்கமும் அங்கே இருக்குது. இது மாதிரி திருமழிசையில் சிவவாக்கிய சித்தர் ஜீவசமாதி இருக்குது. அதற்கு பிறகு தான் நாங்கள் அந்த பேரே அவருக்கு வச்சோம். முதல்ல சித்தர் தான் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இது மூலிகை பிரதிஷ்டை. அவருடைய கண்
இது எல்லாம் முடிஞ்சது. இந்த இதெல்லாம் அமைப்பெல்லாம் கட்டிடெல்லாம் முடிச்சிட்டோம். இவர் என்னுடைய பார்வை இதற்கு வெளியில் இருக்கும் அப்படின்னு சொன்னார். எப்படி இருக்கும்? முன்னாடி கொடிமரம், அந்த கட்டிடம்லாம் இருக்குது. எப்படி இவரோட பார்வை வெளியில் இருக்கும் அப்படின்னு தேடி பார்த்தா, நாங்கள் காற்று வெளியில் போகிறதுக்காக ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் வச்சுருக்கோம். அந்த ஹோல்ஸ் வழியாக இவருடைய முகம் கிட்டத்தட்ட ஒரு 160-170 அடிக்கு அந்த பக்கத்தில் தெரியுது. இது பேர் சம்பாலா யந்திரம். இந்த யந்திரத்தினுடைய அமைப்பு முச்சதுரம், திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட முச்சதுரம், அதான் திருவோணம். இந்த திருவோண அமைப்பு தான் மகாவிஷ்ணுவோட மார்பில், திருப்பதி வெங்கடாஜலபதி மார்பில் பார்த்தா இந்த முச்சதுரம் தான் இருக்கும். அகடம் பகடம் என்னும் இந்த முச்சதுரம் இது சொல்லப்படும். ஆனால் உண்மை இது இல்லை. குதம் குயம் அந்த 3வது வாசல் சேரக்கூடிய அந்த முச்சதுரத்தை தான் சொல்லப்படுது. அன்பி மகாசக்தி. இந்த சம்பாலா யந்திரம் 1,11,11,111 பேரை காப்பாற்றுன்னு என்னோட குருநாதர் அவர் 15 வயசில் சொல்லி அந்த யந்திரத்தை 2த்தையும் கொடுத்தாரு. அது கற்பதான் ஒரு 9.7 இன்ச்சு அதோட ஹைட் இருக்குது. அதை நான் 33 மடங்காக இப்போ இந்த யந்திரத்தை பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்திய தேசத்துக்கு இந்த ஒரு யந்திரம் தான் இது. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இந்த ஒரு யந்திரம் தான் இருக்குது. ஒரு யந்திரம் தான் இருக்குது. இப்போது இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா த்ரோட் வேர்ல்டுலே சம்பாலா யந்திரம் இது ஒன்று தான். இது ஆல்ரெடி குமரிக்கண்டத்தில் அழிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். தமிழ் மொழியே கிடையாது. மொழிக்கு மேலே இது மந்திரம். தமிழ் மந்திரம். அதனால தான் 247 எழுத்துக்கள், 2 இடா பெங்களாவை பற்றி சொல்லப்படுது, 4 சக்தி நிலைகளை பற்றி 4வது எழுத்தாக அந்த 4 வருது. 7 நிலைகளை உங்களுக்குள்ளே இருக்குன்றது தான் 247. அந்த 7 பற்றி சொல்லப்படுறாங்க. சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சித்தர்களும் தமிழர்கள். எல்லாரும் ஆதி முனியாக இருந்த அந்த சிவபெருமான் ஆதி முனி தான். அந்த ஆதி முனி என்ன பண்ணுறாரு, எல்லா மக்களுக்கும் நல்ல அதிர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு மந்திரத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த மந்திரம் சாதாரண மனுஷனும் சொல்லணும். அப்போ அது மொழியாக உருவாக்கிட்டாங்க. அதான் தமிழ் மொழி இல்லை, மந்திரம். சார், நாங்கள் எதார்த்தமாக கோவிலை ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். உங்களை இங்கே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொன்று, உங்களை இங்கே பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம். வணக்கம். பட் இந்த இடத்துக்கு இது 5வது முறையாக வரேன் நான். மகாசக்தி, வைத்திய முனீஸ்வரர் 2 பேர் இருக்காங்க இங்கே. எனக்கு கொஞ்சம் நீ பெயின். குருஜி இந்த ஹீல் பண்ணி விடுவார். ஹீலிங்கில் வெரி குட். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 30% வலி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த சைட்லலாம் வலி இருந்துச்சு, அந்த ஹீலிங்கில் ஒரு கம்மி பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல வந்தாச்சு அப்படின்னா திரும்பி வீட்டுக்கு உடனே போயிடலான்னு தோணாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சாதாரணமாக அந்த எந்த இடத்துலையுமே அவ்வளோ நேரம் உட்கார மாட்டேன். இங்கே வந்தால் மினிமம் 2.5 hours to 3 hours இங்கே இருப்பேன். அது ஏன் இருக்கிறேன், எதுக்கு இருக்கிறேன்னு தெரியாது. இந்த இடத்தோட மகிமை அந்த மாதிரி. இப்போ அந்த உள்ளே பார்த்திங்க அப்படின்னா சித்தர் இருக்கார். அந்த சித்தர் பார்த்து 2 ஓட்டை பார்த்துருப்பீங்க. அது உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே சித்தர் ஜீவசமாதியாகி ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால் ஜீவசமாதி ஆகிருக்காருன்னு சொன்னாங்க. அந்த காற்று நம்ம மேலே பட்டுச்சுன்னா நல்லதுன்றால அந்த ஓட்டை வச்சுருக்காங்க. வெளி தோற்றத்தை பாருங்கள். அந்த சம்பாலா யந்திரத்தை முழுசையாக வெளியில் பார்க்கலாம். இது திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட முச்சதுரம். முச்சதுரத்தில் எழுந்த மூளைச்சுடர். இந்த திருமந்திரத்தில் இந்த முச்சதுரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆதியிலிருந்து இன்னை வரலும் எல்லா மனிதரும் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு உருவம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை உருவம் போகுதுன்னு சொல்லுவாங்க. அது நான் என்னுடைய குலதெய்வம் அந்த முனீஸ்வரன். அதனால் நான் என்ன நினச்சிட்டேன், நான் பார்க்கும்போது 15 வயசு எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது அந்த வெள்ளை உருவம் தான் நான் பார்த்தேன். அதே மாதிரி நீங்கள் அந்த முனிவர், அதாவது அது வெள்ளை கலரில் ஒரு முனிவரை பார்த்துருக்கீங்க. அவர் பயங்கரமாக மிராக்கிள்ஸ் பண்ணுறாரு. கும்பாபிஷேகத்து அன்னைக்கு 3 கருடர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் எல்லாமே, எதுவுமே இது எக்ஸைனில் கிடையாது, ட்ரையாங்கிள். 3 கருடர்கள் கருடன் ட்ரையாங்கிளில் நின்று
அதில் அந்த ரிஷி வந்து மேலே போனதாக ஃபோட்டோலாம் எடுத்து காமிச்சிட்டாங்க. எனக்கு ப்ரூவ் பண்ணி பண்ணிட்டாங்க. அதை நம்பி தான் ஆகணும். அந்த மரத்துக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முனிவரோட இது இருக்கும், ஃப்ளக்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கும்போது ஒயிட் இன் கலர், அந்த முனிவர் வந்து ஒயிட் இன் கலர். நான் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு 10 மினிட்ஸில் ஃபுல்லாக எல்லோ ஆகிடுச்சு. அது ஃபோட்டோ வச்சுருக்கேன் நான். நீங்கள் லைவாக பார்த்தீங்க? நான் பார்த்தது. நான் முந்தின சும்மா அங்கே உட்காந்துன்னா இங்கே வந்து வேலை நடந்துட்டு இருந்து அங்கே உட்காந்து பார்த்துருந்தோம். அப்போது வந்து எல்லோ கலரில் மாறினது நாங்கள் எல்லாம் 3 பேருமே பார்த்தோம். நான் ஃபோட்டோ எடுத்தேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு மிராக்கல் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. மெயினாக வந்து நிறைய பேர் வந்து கிராமத்துலேருந்து வராங்க. அவங்களுக்குடைய வேண்டுதல் என்னவோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றி தரதா ஒரு சரித்திரமாக இருக்குங்க. இப்போ எனக்கும் வந்து கண்டிப்பாக எவ்வளோ ஆத்மார்த்தமாக வரதால் கண்டிப்பாக வந்து முனிவர் வந்து கண்டிப்பாக என்னுடைய இது காலை சரி செய்வார்னு நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று இந்த இது இருக்கு இல்லையா, அந்த பில்டிங்கு, அது ஒரு ஓட்டை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அந்த முனிவர் தெரிவார். அந்த அளவுக்கு ஒரு ட்ரையாங்கிளில் இந்த கோவிலே கட்டியிருக்காங்க. ஐயா, இங்கே வந்து நம்முடைய யந்திராலயத்தை சுற்றியுமே வந்து நீங்கள் நிறைய சிற்பங்கள் வச்சுருக்கீங்க. அது ஒவ்வொரு சிற்பத்துக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய ஆத்மார்த்தமான பொருளே இருக்கும். முதலாக இந்த சிற்பம் இது உணர்த்துகிற பொருள் என்னங்க ஐயா? இது வந்துமா, அவர் வந்து புட்டபத்திரி பாபா சாய்ராம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு 11 இயர்ஸாக குழந்தைகள் இல்லை. அது இல்லாத போது அவங்க வேண்டினாங்களாம். அந்த வருடம் எங்கள் வீட்டில் கொடுத்துன்னு இருந்தவங்க புட்டபத்திரி சாயோட ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் வேண்டிங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த வருடமே எங்கள் அம்மாவுக்கு நான் நின்று இருக்கேன். நின்றதுனால நான் பிறந்த வருடம் பாபாவுக்கிட்ட போய் நம்ம பேர் வைக்கக்கூடாது, சாய்ராம் தான் பேர் வைக்கணும் அப்படின்ட்டு சாய்ராம் கிட்ட எடுத்து போய் போட்டோன்னே அவர் சொன்னாராம் தெலுங்குல, நான் பேர் இன்னைக்கு பெட்டானோ அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் சக்தி சாய்ராம் அப்படின்னு வச்சாராம். அதனால தான் என்னோட பெயர் சக்தி சாய்ராம். கதவு வச்சு ஒரு வாசல் மாதிரியான விஷயம் இருக்கு, இது என்னங்கய்யா? இந்த யந்திராலயில பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வாசல் இருக்கும். ஸோ இதில் இந்த வாசல் வந்து குதம் குயம். இந்த வாசலில் வந்து கைலாச வாசல். மகா சிவராத்திரிக்கு இந்த கைலாச வாசல் திறக்கப்படும். என்னுடைய குரு எனக்கு அவர் உட்காந்து கரை மேலே கற்றுக் கொடுக்குறாரு. நான் குளத்துல, தாமரை குளம் அது, அதில் நிற்க வச்சுட்டு எனக்கு 12 மணிக்கு நைட்டு சொல்லித்தராங்க மந்திரம். இதனோட வயது அப்போ 15. இரவு 12 மணிக்கு 12லேருந்து 2:30 மணி வரலும் சொல்லி தருவாங்க. நம்ம அதுக்குள்ள அந்த 9 நாளுக்குள்ள மகாசக்தி வந்துருவாரு, அந்த முனீஸ்வரன் வருவார். அவர் சொல்லி கொடுத்த அந்த வித்தை தான் நான் மறுபடியும் அங்கே மகாசக்தியை பார்த்துட்டேன். அதை என் தாய்க்கு நான் காட்டுறது தான் அந்த அடுத்த கல்வெட்டில் பார்க்க போகிறேன். இந்த கல்வெட்டாங்க? ஆமாம். இந்த இது இருக்குல்லம்மா, சரி வெளியில் போகும்போது நம்ம இந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டோமே, நம்ம பண்ணி பார்த்தா அந்த மகாசக்தி வராரா? வயசு கம்மி இல்லை, சொன்ன உடனே அந்த வெள்ளை உருவம் மனசு கண்டிப்பாக அவர் நான் சொன்ன உடனே அந்த வெள்ளை உருவம் அங்கே வந்து நின்றுது. அம்மா பாருமா முனீஸ்வரன் வந்துட்டாரு இல்லை. எங்கள் அம்மா திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம் பன்மடங்கு பெருசாகிடுச்சு. அங்கே பார்த்தீங்கல்லம்மா சிலைகள். அதே மாதிரி இறைவன் நம்மளுடைய வேண்டுதலை கேட்பதற்காக இது சூரிய நாடி, இந்த சிவ காது இங்கே இருக்கு, செவி. இந்த செவி உன் தேவை என்னிடத்தில் வை, பிறருக்காக தியானம் செய். உங்களுடைய தேவையெல்லாம் என்னவோ அதுக்குள்ளே நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா போதும். இங்கு இருந்து இந்த துளை இருக்குல்ல, இந்த துளை மூலமா மேலே வேலை அந்த அதிர்வு போகும். அதனால தான் இங்கே வேண்டும் போது எல்லாரும் சொல்லுவேன், உங்கள் தேவை வைக்கும்போது நான் சந்தோஷமாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் எல்லா ஆன்மாக்களும் எல்லா ஜீவராசியும் சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. அந்த அதிர்வு மட்டும் சொல்லுங்கள். இது முழுக்க முழுக்க இங்கேருந்து செம்பு கனெக்ட் பண்ணி அந்த பைப்பில் அங்கே அந்த அதிர்வு ஏற்படுத்துகிறோம். இது சூரிய நாடி, ஆண் சக்தி உள்ளது. இதை பெண்கள் எல்லாம் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இதுக்குள்ளே சொல்லும்போது அந்த அதிர்வு பெண்களுக்கு சம்மந்தப்பட்டது. அந்த பக்கம் பெண் சக்தி உள்ளது, ஆண்கள் எல்லாம் அங்கே சொன்ன எல்லாமே நடக்கும். பல 100 ஆண்டுகளாக வந்து இங்கே முனீஸ்வரனை அவங்க கும்பிடுறாங்க. பார்த்த உடனே மாமரம், இந்த மரமும் 3ஆக தான் இருந்தது. இங்கே பெரிய ஒரு மரம் இருந்தது, இங்கே ரொம்ப பழைய மரம் இருந்தது. இது வரதாப்பிள்ளையில் வந்துச்சு. அவர் புகைப்படம் எங்கே மரத்தில் இருந்ததோ அந்த மரம் மட்டும் நின்னது, அது மாமரம். அங்கே பார்த்தீங்கன்னா பலா. அந்த நீங்கள் ரொம்ப ஆச்சரியம், முக்கணிகள் சேரும் இடத்தில் நான் இருப்பேன். இங்கே பலா இருந்தது, இந்த மாமரம் ஃபுல்லாக அந்த மாமரம் இருந்தது. அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாழை முக்கணிகள் இருந்தது. ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து இறைவன் இருக்காரு. இந்த கிணத்துல தான் அந்த முனீஸ்வரன் குளிப்பாருன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. இப்போ அந்த வெள்ளை உருவம் இந்த கிணத்துல தான் இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா இந்த உருவம் பின்பக்கம் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இறைவனை நான் பின்னாடி தான் பார்த்தேன். அவர் என்ன சொன்னாரப்பா, நான் பின்னாடி உன் சிலையை வச்சா யார் என்ன இது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நீ எதுவாக நினைக்கின்றாயோ நான் அதுவாக காட்சி கொடுப்பேன். அந்த வார்த்தையை சொல்லும்போது தான் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதே உருவத்தை தான் வச்சுருக்கேன். பல பேர் இந்த புகைப்படத்தை பார்த்துருக்காங்க. இதில் பல விஷயங்கள்
முகத்தோற்றம் தெரிஞ்சிருக்குன்னு அவங்ககிட்ட வித்து எவிடன்ஸோட இருக்கு. இன்னைக்கு மக்களுக்கு இறைவன் ஏதாவது ப்ரூஃப் காட்டணும்ல, அந்த புகைப்படோட இருக்கு. இந்த உருவம் தான் நான் இத்தனை பார்த்தோன்னா இந்த வருடங்களா இங்கே தான் இருக்கு. 10 வருடம் மின்சாரம் கிடையாது. மின்சாரமே இல்லாம அமாவாசை பௌர்ணமி அவ்வளோ ரஷ் இருக்கும். 500-600 பேர் எல்லாமே தியானம் பண்ணுவாங்க. எந்த விதமான இது இல்லாம எங்களை இறைவன் வழி நடத்துவார். இந்த எந்திரம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா நற்கரம் இல்லை வட்டம் எண்கோணம் அது மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் இருக்கிற இது வந்து ஆலயமே இல்லை, எந்திரம். உன்னை இயக்கக்கூடிய ஒரு எந்திரம். இந்த எந்திரம் பார்த்தீங்கன்னா முச்சதுரம். இந்த முச்சதுரம் பற்றி திருமந்திரத்தில் என்ன சொல்லப்பட்டது? அந்த முச்சதுரம், மகாவிஷ்ணுடைய மார்பில் இருக்கிற அந்த முச்சதுரம் எல்லாமே இந்த சதுரம் தான். இது பேர் சம்பாலா திருவோண எந்திரம். இந்த சம்பாலா திருவோண எந்திரம் உலகை மக்களில் அழிவு காலத்தில் 1,11,11,111 வித்துக்களை ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரை காப்பாற்றக்கூடிய எந்திரம் இந்த எந்திரம். இந்த உலகத்துல 9 இடத்துல இந்த எந்திரம் பிரதிஷ்டை செய்யப்படும். உலகத்திலேயே 9 இடத்துல பிரதிஷ்டை செய்யப்படும். முதல் நம்ம இந்திய தேசத்துல திருமழிசையில இந்த எந்திரம் முதல் எந்திரம் இங்கதான் இருக்கு. உலகத்துல முதல் எந்திரம். இது அடுத்தது இப்போ மலேசியால பேசிட்டு இருக்கோம். வேற ஒரு 2-3 நாடுல பேசிட்டு இருக்காங்க இந்த எந்திரம் வைக்கிறதுக்காக. இறைவன் வந்து உங்களுக்கு நேரடியா சில விஷயங்கள் சொல்ல மாட்டார். இப்பப்பா இந்த பாதையில போற முள்ளு இருக்கு எடுத்து போடுன்னு யாரோ ஒரு சொல்லப்பா, அந்த பாதையில போற முள்ளு இருக்கு எடுத்து போடுன்னுவாங்க. அந்த எடுத்து போடுன்ற ஒரு வார்த்தை யாரோ சொல்றான் பாத்தீங்களா, அவன் தான் இறைவன். அந்த நிலையை இது உணர்த்தும். நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும், ஜாதக கோளாறு ஏதோ குடும்பத்துல பிரச்சனை, திருமணம் ஆகல, எல்லா வித விஷயங்களும் நான் விளக்கமா சொல்லவில்லை. ஏன்னா இங்க எல்லாமே நல்லதே நடக்கும். என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் மாற்றக்கூடியது இந்த யந்திரம். கோவில் வந்து எந்தெந்த நேரங்கள்ல திறந்திருக்கும்க்கா? இது வந்து காலையில வந்து 8 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஈவினிங் வந்து 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இங்க விசேஷ நாட்கள், சிறப்பு பூஜை நடைபெறுகிற நாட்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னென்ன நாட்கள்? இது வந்து அமாவாசையில் வந்து பித்ருக்கள் தியானம் நடக்கும். ஈவினிங் 6 மணிக்கு நடக்கும். அதில் வந்து பெண்களுக்கு வந்து வெள்ளை எள்ளும் தர்பையும் கொடுப்பாங்க, ஆண்களுக்கு வந்து கருப்பு எள்ளும் தர்பையும் கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் வச்சுட்டு நம்ம தியானம் பண்ணணும். நம்மளோட முன்னோர்கள் இருந்தவங்களை வந்து நம்ம கூப்பிட்டு தியானம் பண்ணுற மாதிரி தான் விஷயம். அது முன்னோர்களை பற்றி வழிபடுறது. என்ன மாதிரியான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு? ஒரு குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகுதா, அது இன்னைக்கு நல்லா ஆகணும் அப்படின்ட்டு வந்து நினச்சின்னு வருவோம். வந்துட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு போனோம். எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்கு போனோம், அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். ஒரு குடும்பத்தில் நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு பொருள் இருக்கா, இன்றைக்கி எங்களுக்கு பொருள் இன்றைக்கி நல்லபடியாக வரணும், மின்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிக்கின்னு போனோம். வந்து நினச்சின்னு உக்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு போனோம், வீட்டுக்கு போனோடனே அது எல்லாமே கைப்பிடி வரும். என் பெரிய பையன் வந்து +2 ஃபெயில் ஆகிட்டான். அப்போ வந்து குருஜி சொன்னார், ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ வந்து குருஜி சொன்னாங்க, நீ இப்போ இன்னைக்கு அழுவுற, நாளைக்கு வந்து அந்த பையன் வந்து பெரிய லெவலில் வருவான் பாரு அப்படின்னு. அப்போ நான் நம்பலை. அப்புறமா 2nd அட்டெம்ப்ட் எழுதுனா நல்லா இதாச்சு. அதுக்கப்புறமா காலேஜில் டாப்பர் வந்துட்டோம், கோல்டு மெடல். அந்த காலேஜில் வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு கொடுத்தாங்க. ஒரு மகாசிவராத்திரியில் ஒரு யாகம் நடத்திட்டுருக்கு. நான் மனசில் ஒன்று எனக்கு இதுதான் வேணும்னு கேட்குறேன், எனக்கு அதே தான் கிடச்சிது. ஒரு இங்கே வந்து குருஜி வந்து கிளாஸ் எடுப்பாங்க, மகாசக்தி முத்ரா வகுப்புன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வகுப்பில் நிறைய மிராக்கள் நடக்கும். நம்ம என்ன நினச்சி அந்த இடத்துல பண்ணுறோமோ அதுக்கு உண்டான விடை நம்மளுக்கு ரொம்ப மெய்சிலிருக்க வைக்கிற மாதிரி. அது யார் மூலையும் வந்திருப்பாங்க. ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல நம்ம ஒருத்தருக்கு ஒரு கேள்வி எழும்பும் போது மனசில் தான் எழும்போம். ஆனால் அதுக்கு குருஜிக்கிட்ட இருந்து எனக்கு அதுக்கு மகாசக்தி வந்து ரொம்ப உணர்த்துவார் அருமையாக. அதை நீங்கள் இதுக்குள்ளே வந்து தியானம் பண்ணால் போதும், உட்காந்து வேலை செஞ்சால் போதும். உனக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி அமர்ந்தா வந்தால் போதும். அப்போ உள்ளே இருக்க சக்தி மலர்ந்தாலே அந்த மகாசக்தி பார்த்துடலாம். அது இது இனம், மொழி, மதம் அப்பாற்பட்டது மகாசக்தி. இப்போ கிறிஸ்துவர் வந்தால் அவருக்கு மகாசக்தி அவர் மாதிரி காட்சி கொடுப்பாரு. அல்லாஹ் சம்பந்தப்பட்டவங்க வந்தால் அவருக்கு காட்சி கொடுக்க போறாரு. புத்திஸ்ட் அதனால எல்லா மதங்களும் ஒன்றுதான். அதனால கடந்து எல்லா மனுஷங்களும் இங்க வரலாம். அவ்வளவுதான். இந்த திருகோணம் இந்த பக்கத்துல ஆண் சொரூபத்தையும் சூரிய நாடியும், இந்த பக்கத்துல பெண் சொரூபமும் சந்திர நாடியும் குடிக்கிறது. இங்க இருக்கிற இவரோட செவி பாத்தீங்கன்னா பெண் தன்மையோட இருக்கும். பெண்ணுக்கு எப்படி காதுல என்னென்ன இருக்கும், என்னென்ன அக்கு பஞ்சர் இந்த முறைகள்லாம் சொல்றாங்கல்ல, ஆதியில் அவங்க என்னென்ன பண்ணாங்க, எதுக்காக இந்த வளைவுகள் இந்த ரிங்கெல்லாம் போடப்பட்டது. ஸோ இதெல்லாமே நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு அணுக்களையும் ஒவ்வொரு கண்ணு எல்லாத்தையும் இயக்கக்கூடிய சக்தி இந்த புள்ளியில் இருக்கு. இது பெண் தன்மை உள்ளது. இதில் எல்லா ஆண்களும் சொல்லுவாங்க, ஆணுக்கு பெண் சக்தி வேணும், பெண்ணுக்கு ஆண் சக்தி வேணும்.
இதில் வந்து ஆண்கள்லாம் தனக்கு என்ன வேணுமோ இந்த செவி வழியாக சொன்னால் உள்ள கேட்கும். நீங்கள் நினைக்கிறது நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். என் மருமவளுக்கு குழந்தையே பிறக்காதன்னு சொல்லிட்டாங்க டாக்டருங்க. ரத்த தான் எடுக்கணும் நீங்கள் சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து நேராக குருஜி கிட்ட வந்துட்டேன். குருஜி, எனக்கு இருக்கிறது ஒரு மகன், அவனுக்கு இது மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க, அவளுக்கு அந்த இதுவே இல்லைன்னு சொல்கிறாங்க. சரிம்மா, ஏம்மா நீ கவலைப்படுற? எங்கள் பேச்சில் சொன்ன நீ இன்னும் எதுக்குமா பயப்படுத்தாவோ, போமா அண்ணர். போன ஒரு 2 மாதத்துக்கு அவளுக்கு கன்சீவ் இதாகிடுச்சு. குழந்த 9 மாதம் ஆயிடுச்சு. 10வது மாதம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். குருஜி இது மாதிரி இருக்கு, போம்மா நைட்டு பிறந்துருவாம்மா சொன்னார். அப்புறம் அவளை முடியல, அவளால் லேபர் ரூமுக்கு எடுத்து போய் ஆப்ரேஷனாக சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், மகாசக்தி ஃபோட்டோ எப்போ என் கையில் இருக்கும், அவங்களாண்டியும் இருக்கும். நான் அதை எடுத்துன்னு அந்த பொண்ணோட அத்தை உள்ளே இருந்தாங்க. அம்மா இதை எடுத்துகிட்டு அவள் பக்கத்தில் நில்லுமா, லேபர் ரூம் கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு செகண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னுட்டாங்க. அவள் நார்மலாக ஆகணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டான். சக்தி அவள் வாயில்லாத குழந்தை, வாய் பேச மாட்டான். அதனால் சொன்னேன். அவங்க அவர் எடுத்துகிட்டு போய் உள்ளே போகிறதுக்குள்ளே டெலிவரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரே சந்தோஷம், ஆனந்தம் எல்லாமே வந்துடுச்சு. பையன் பிறந்திருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். வாயில்லாத குழந்தை எப்படி பண்ணுவேன் குருஜி? 2 பேருக்குமா வாயில்லையே, அவங்க ஆசைப்பட்டு கனவா செஞ்சாங்கன்னு குருஜி சொன்னார். நைட்டு பிறந்துருமா, கரெக்டாக 1:05க்கு பிறந்துட்டோம். அழகான ஆம்பளை குழந்தைய கொடுத்துட்டாரு. எனக்கு பையனுக்கும் பையன், பொண்ணுக்கும் பையன். பொண்ணோட லைஃப்லேயும் அவர் ரொம்ப அற்புதத்தை காட்டிட்டாரு. எனக்கு எல்லாமே அற்புதம், ஆனந்தம், சந்தோஷம். நான் இங்கே வந்து பிறகு எல்லாமே எனக்கு பெருசாக வந்தது கூட பனி போல நீக்கிடுவார் யார் மூலியமாவது. இந்த எந்திரம் அமைப்பதற்கு, சம்பாலா எந்திரம் அமைப்பதற்கு முன்னாடி இந்த விருட்சத்தை நான் வைக்கிறதுக்கு இது பண்ணேன். இது வந்து ருத்ராட்ச மரம். அதான் ஒரு பெரிய விஷயமே. 9 முகங்களை கொண்ட ருத்ராட்ச விருட்சம் தான் நான் கொண்டு வச்சேன். ஆனால் என்ன ஒரு அற்புதம் மாயம் தெரியல, இதுவும் 3 முகம் ருத்ராட்சமாக தான் இன்னைக்கு காய்க்குது. 9 முகம் கொண்டு வந்து வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது 9 முகங்களை கொண்ட ருத்ராட்சம் தானே வரணும். ஆனால் வரல, எல்லாமே 3 முகம். இங்கே எந்திரமும் பார்த்தீங்கன்னா 3 முகம் தான். சம்பாலா எந்திரமும் இதுக்குள்ளே இருக்கிற ருத்ராட்சமும் 3 முகம் தான். அதோட பழமா இது பாருங்கன்னா எவ்வளோ பழம் இருக்குது பாருங்க. ஏன்னா மரத்தில் இருந்து எந்த பழத்தையும் பறிக்கக்கூடாது, ஸோ அது கீழே விழுந்தால் தான் எடுக்கணும்ன்றதுக்காக இந்த பழம் பழுத்திருக்கு. அதுவும் நம்ம இவ்வளோ வெப்பம் அதிகமான இருக்கிற இடத்துல ருத்ராட்ச மரம் வருவதுன்றது பெரிய ஒரு விஷயம். அது 3 முகம் காய்க்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இது ருத்ராட்சத்தை அப்படியே யூஸ் பண்ண முடியாதுமா. இது 21 நாள் வந்து நெல்லில் போட்டு வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு நாள் பசும்பாலில் இது பண்ணிவிட்டு, ஏன்னா 3 முகத்தை வந்து நேரடியாக போட முடியாது, ஹோல்ஸ் இருக்காது. ஒன்று இந்த 1 முகம், 2 முகம், 3 முகம். இது முச்சதுரம் தான். எப்படி அந்த யந்திரம் இருக்கோ அதே மாதிரி இதுவும் முச்சதுரமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்கள் 7 வருடங்களே இந்த மரத்தை நான் இது பண்ணோம். டெய்லி இதுக்கு வேண்டிய பூஜை. சீக்கிரமாக நான் கும்பாபிஷத்துக்குள்ளே நீ வந்து காய்ச்சி எனக்கு விதை கொடுக்கணும் அப்படின்ட்டு அது அதுக்குள்ளே அவர் பண்ணிட்டார். நான் இமயமலைக்கு போகும்போது எனக்கு வழி தெரியல. ஒரு 6:45 மணிக்கு இருக்கும். நான் எப்பவுமே தனியாக தான் பயணிப்பேன், யாரையும் கூட வச்சுக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் என்னோட போகட்டும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அப்படி போகும்போது வழி தெரியாத போது ஒரு பாறைக்கு அந்த பக்கம் அந்த உருவம் இருந்தது. சரி இந்த தாத்தா அப்படின்னாரு. அவ்வளோதான், வேற எந்த வார்த்தையும் இல்லை, அப்படின்னு காமிச்சார். அது பக்கத்தில் இருந்த பாதையில் போனால் அந்த குகைக்கு நான் போயிட்டேன் தியானம் பண்ணுறதுக்கு. 2 நாள் பொறுத்து எல்லாம் வந்து இது வரும்போது ஒரு இடத்துல பார்க்கும்போது இந்த உருவம் ஃபோட்டோ இருந்தது. இந்த தாத்தா தான் எனக்கு வழி காமிச்சாருன்னு. இல்லை தம்பி, அவர் எப்பயோ ஜீவசமாதி ஆகிட்டாரு அப்படின்னு அப்போ தான் நினச்சேன். அவருடைய ஃபுல் வரலாறுலாம் தேடி கண்டுபிடிச்சி அந்த புகைப்படத்தை பண்ணி அந்த சிற்பம் அங்கே வச்சுருக்கேன். லாகிரி இமயமலையில் வழி காமிச்சிட்டு எனக்கு இதுவும் ஒரு அற்புதமான சிற்பம் தான். நான் கல்லூரி படிக்கும்போது அடிக்கடிக்கு கனவுல தியானத்துலேயும் அழுக்கமுட்டை சாமியார்னு வந்து என்ன தொல்லை பண்ணுவார். ஏன்டா வரமாட்டியா இதுதான் கேட்பார் எப்பவுமே. ஏன்னா வரமாட்டியான்னு சொல்லிட்டு யார் எங்கள் அப்பா கிட்ட வந்து சொல்கிறேன் ஒரு நாள், எப்போ பார்த்தாலும் அழுக்கமுட்டை சாமியாரா, ஏன் வரமாட்டேன்னு கூப்பிட்றான்னு. அப்போ அப்பா விசாரிச்சுட்டு திருவண்ணாமலையில் கோணி சாமியார் அழுக்கமுட்டை சாமியார்னு ஒருத்தர் இருக்காரா, நீ போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு. சரி காசு கொடுத்தா நான் திருவண்ணாமலை போய் கோயில் என்ட்ரன்ஸில் கேட்குறேன், அழுக்கமுட்டை சாமியார் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கைப்பிடிச்சி இழுத்து, பாப்பா விசிறி சாமியார்கிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு. இல்லைங்க, அழுக்கமுட்டை சாமியார் இருந்தால் கூப்பிட்டு போங்க, விசிறி சாமியார் நான் தேடி வரல. நான் சொன்னேன், இல்லைப்பா எல்லாம் ஒன்று தான், அவர் பேர் தான் யோகி ராம் சூரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அவரை அந்த ஹால் என்ட்ரன்ஸுமா அவர் அங்கே தூரத்தில் உட்காந்துருக்காரு. நான் உள்ளே நுழையிறேன். அவர் இங்கிலீஷில் பிளடி ஹவு மெனி டைம்ஸ் எத்தனை வாட்டர் அவனை கூப்பிடுறது வட போகும்போது இல்லை உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த முடியை பிடிச்சி இழுத்து முதுல ஒன்று வச்சார்.
ஸோ அந்த புகைப்படம் தான் அது. திருவண்ணாமலை அப்படியே பார்த்தேன் நான். அவர் கொடுத்த அந்த அருள் அன்னைக்கு அவர் தட்டினது தான் குண்டலினி சக்தின்றது நான் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு முதல்ல வழி நடத்தினவர் பரஞ்சோதி மகான். அவர் அவருடைய ஜீவசமாதி திருவெற்றூரில் இருக்கு. இப்ப இந்த கதவு தான் வைகுண்ட வாசலாங்கய்யா. எந்த யந்திரத்துக்கு எந்த ஆலயத்துக்குள்ள போனீங்கனாலும் உங்களுக்கு ஸ்ரீ விஷ்ணுவுடைய ஆலயங்கள்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா அங்க வைகுண்ட வாசல் இருக்கும். சிவனுடைய ஆலயத்துல போனா கைலாச வாசல் இருக்காது. அவரே அந்த என்ட்ரன்ஸே கைலாச வாசல். ஐயா, அங்க இருந்த ருத்ராட்ச மரம், அங்க இருந்த விருட்சங்கள் எல்லாம் பத்தி பார்த்தோம். இந்த மரம் இங்க வரும்போதே அப்படியே மனசுக்குள்ளேயும் சேர்ந்து ஒரு காத்தடிக்குது. சுத்தி முத்தி பார்த்தோம்னா அவ்வளோ பச்சை பசலேன்னு இருக்கு. நீங்க ருத்ராட்சம் பார்த்தீங்க, அதுக்குள் கீழே பல மனிதர்கள் ஆதியில முனிகள்லாம் தியானம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த விருட்சம் எனக்கு வாங்கும்போது தெரியாது, திருமிழிசை ஆழ்வார் இங்க பல இடத்துல தியானம் பண்ணியிருக்காராம். அப்போ இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணியிருக்காரு அப்படின்றது இப்போதான் எனக்கு தெரியும். கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும் இங்கே ஆழ்வார் தியானம் பண்ண இடான்னு. இங்கே பாருங்க, திருமிழிசை ஆழ்வாரும் சிவவாக்கியரும் ஒன்று தான். இதுதான் அதில் சூட்சமே. அவர் தான் சொன்னார் அரியும் சிவம் ஒன்று. அதோட விளக்கத்தை தான் இப்போ மேலே சொல்ல போகிறேன். ஆழ்வார் தியானம் பண்ண இடம். நீங்கள் எல்லா ஆலயங்களிலும் பார்த்தீங்கன்னா கோபுரத்தில் உச்சியில் ஒரு கலசம் இல்லை 3 கலசம் 5 அப்படி இருக்கும். அப்படி போனால் 7 கலசம் அதிகமாக இருக்கலாம். அதுக்கு மேலே போனாலும் 9 கலசம் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மகாசக்தி சம்பாலா யந்திரத்தில் 114 கலசங்களை கொண்டது இந்த யந்திரம். 114. இதுவே ரொம்ப ஒரு இருக்கிற அற்புதத்திலேயே அதிகமான சக்தியை, பிரபஞ்ச சக்தி தனக்குள் வாங்கக்கூடிய கர்ப்ப கிரகம் தான் அது. எல்லாருக்குமே, சாதாரண ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடியது 7 சக்கரா. அது முழுமூச்சு அதுக்குள்ளே நீங்கள் பயணிக்கும் போது 114 சக்கரங்கள் இருக்குது. இதில் 86 மைக்ரோ சக்கராஸ்ன்னு சொல்லுவாங்க. மிச்சம் எல்லாமே நமக்கு இருக்குது. இதுக்கு மேலே 2 சக்கரம் நம்ம சரஸுக்கு மேலே இருக்குது அப்படின்ட்டு அந்த மொத்தம் 114 கலசங்களை குறிக்கிறது அந்த யந்திரம். அதுவும் திருவோணம் தான். எல்லா கலசமும் பார்த்தா வட்ட வடிவில் பந்து வடிவில் இருக்கும். ஆனால் பந்து இல்லை, இதுவும் முச்சதுர வடிவில் தான் இருக்குது. நீங்கள் அந்த இதுக்குள்ள கர்ப்பகிரகத்துக்கிட்ட போகும்போதே உங்களுக்கு தெரியும் என்ன எனர்ஜி, இந்த சக்தி எவ்வளோ இதாவது, எவ்வளோ சக்தி பிரபஞ்சத்திலேருந்து தனக்குள்ளே இழுத்து வச்சு நம்ம மேலே இது பண்ணுது. கர்ப்பகிரகம் முழுமையாகவே இருட்டாக தான் இருக்கும். அங்கே லைட் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, விளக்கு தான் வச்சுருப்பாங்க. அந்த விளக்கினுடைய ஒளியில அந்த இறையை தரிசிக்கணும். ஒரு தாயினுடைய கர்ப்பம் எப்படி இருக்கும், உள்ள இருக்கும், அந்த பனிக்கூடம் இருட்டில் தானே இருக்கும், அங்கே தானே சக்தி. அதுதான் அதை விளக்குறது அந்த கர்ப்ப கிரகம். அதனால கர்ப்ப கிரகம்னு சொல்லக்கூடாது, அதுக்குள்ளே இருட்டாக தான் இருக்கணும் அப்படின்றாங்க. பார்த்துருவோமா? கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க. இந்த படிக்கட்டு ஏறி வந்ததுமே இங்க ஒரு சிற்பம் வச்சிருக்கீங்க. இங்க ஒருத்தங்க சங்கு ஊதுற மாதிரி இருக்கு. இதோடைய தாத்பரியம் என்னங்கய்யா? இவர் மகாவிஷ்ணு. ஒவ்வொரு இறைவன் கையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கருவி, நாத கருவி, ஏதோ ஒரு கருவி. சிவன் கையில் பார்த்தீங்கன்னா உடுக்க, மகாவிஷ்ணு கையில் சங்கு. அதே சிவன் கையில் சங்கும் இருக்கும். என்னென்னா இது 27 வகையான முறையில் சங்கு ஊதலாம் இறைவன் வருவதற்கு. அந்த எந்த சங்கு ஊதணும்ன்றதை பற்றி நான் நாசுக்கா சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அங்கே சங்கு பார்த்தோம், இங்கே உடுக்கை இருக்கு. இதோடைய தாத்பரியம் என்னங்க? மகாவிஷ்ணு கையில் சங்கு, சிவன் கையில் உடுக்கை. என்ன ஒரு அற்புதமான விஷயத்த மறைபொருளா நம்மளுடைய இறைவன் கையில் அந்த உடுக்கையை வச்சிருக்காங்க. குதம் குயம் எனும் இந்த 2 வாசலை எப்படி தட்டுறது. அதனால தான் ஜீசஸ் கூட சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும். எதை வச்சு தட்டணும், அந்த முக்கியமான ஒரு தாற்பயம் தான். அந்த உடுக்கி அப்படி ஆட்டும் போது ஒரு இதுதான் இருக்கும், ஒரு கயிறு தான், நாசி தான் இருக்கும். அது இடம் பிங்கலம் போகும், மாறி மாறி வரும். அதே மாதிரி நமக்கு மூச்சு காற்று ஒன்று தான் போகும். 45-48 நிமிடங்கள் வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு 48 நிமிடம் வரும். அதை வச்சு நம்ம எப்படி தட்டுறது, அதை தட்டனா உள்ள உங்களுக்கு அந்த குதம் கோயம் வாசல் திறக்கும். இங்கேயும் அந்த சக்கரங்கள் அந்த ஸ்டார் போட்டு இந்த இடத்துல அந்த நாமம் போட்டிருக்கோம். ஹரியும் சிவமும் ஒன்று உள்ள சிவவாக்கியர் என்ன சித்தர் சொன்னாரோ அதை இங்கே நாசுக்கா சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சுக்கணும். பட்டைக்குள்ளும் நாமக்குள்ளும் என்ன விஷயம் இருக்குது, அது எந்த சக்கரத்தை நம்ம ஏற்றணும்ன்ற விஷயத்த அந்த நாசுக்கா அதில். இதனால தான் இந்த உடுக்கி அடித்தா நீங்கள் அந்த சங்கு ஊதுனீங்கன்னா கருடன் வரும், பரம்பொருளே வரும் இங்கே. அதுதான் அந்த நாசுக்கான விஷயம். ஐயா, இது என்ன சிற்பம் ஐயா? இது ஆதி நாராயணன். உங்களுக்குள்ள 2 விதமான சக்தி இருக்கு. அந்த 3 பட்ட காமிச்சல்லாமா, இது இடா பிங்களா, இது மகாநாடி. யார் ஒருவருக்கு இந்த மகாநாடி ஏறி இருக்கோ அவன் மகாவிஷ்ணுவை மாற முடியும். மகாவிஷ்ணு மாறினா அவன் உச்சியில கருடனாக பறக்க முடியும்ன்றது இந்த சிற்பம் 14 வருடத்துக்கு முன்ன இருந்த சிற்பம் இப்ப நமக்கு காட்டப்படும். இவர் பால கணநாத முனிமா.
இவர் பார்த்தீங்கன்னா ஆதியில் இப்படி தான் இருந்தார் கணநாத முனி. இவருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போது அந்த துதிக்கை அதெல்லாம் இல்லைன்னா இப்படி தான் குழந்தையாக இருந்ததுனால, இவர் 9 வயதுக்கு கீழே இருந்ததுனால இவருக்கு கணம் நாதனாக குழந்தை பாலகன், அதனால் இந்த உருவம் தான் இருக்கும். இது 14,000 வருஷத்துக்கு முற்பட்ட விலை. இது பார்த்தீங்கன்னா பால கதிர்காம முனி. இப்போ முருகர் சொல்கிறேன், முருகர் இல்லைம்மா, முருகர் தன் குழந்தை ரூபத்தில் அவர் இருக்கார். தியான நிலையில் அவர் என்ன பரவசமாக இருக்கார் பாருங்க, அந்த முகத்துடைய அமைப்பு. இந்த சிற்பம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த சம்பாலா யந்திரம் 1 கோடி மக்களை 1,11,11,111 வித்துக்களை காப்பாற்றும். வித்துக்கள் 1 அறிவுலேருந்து 6 அறிவு எல்லாருமே காப்பாற்றுறது இந்த சம்பாலா யந்திரம் தான். இதுக்குள்ளே எல்லாமே அடங்கும். இவங்க எல்லாமே மனிதனும் சேர்த்து இதுக்குள்ளே அடக்கம், தன் நிலையை அடைவதற்கு முடியும், காப்பாற்றும். உலகம் அழியும் போது நான் சிக்கா சொல்லியிருக்கேன், உலகம் அழியும் போது இந்த இந்திய தேசத்தில் இந்த ஜீவனும் சேர்த்து மனிதனோட காற்றப்படும். அதுவும் பாருங்க, நம்ம இந்திய தேசத்தில் தமிழகத்தில் தான் இந்த யந்திரம் இருக்குது, சம்பாலா யந்திரம். அது ஒரு நமக்கு ஒரு பெரிய கொடுப்புனை. அது இறைவனுடைய அருள், மகாசக்தி. உள்ளே வந்து பாருங்க, வாங்கம்மா உள்ளே வாங்க. உள்ளுக்குள்ளே வரும்பொழுதே வந்து அந்த உணர்வை நம்மளால உணர முடியுதுங்க. ஆமாம்மா, உண்மை என்னென்னம்மா, இது முழுக்க முழுக்க யந்திரமாக செய்யப்பட்டது. யந்திரனும் போது உங்களுக்குள்ள அதான் அற்புதம் இப்போ ஒரு பண்ணார் பார்த்தீங்களா, அதுதான் அற்புதம். ஏன்னு சொல்கிறேன்னா, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது சம்பாலா யந்திரம். இந்த யந்திரத்துக்குள்ளே நீங்கள் வந்தாலே உங்கள் மனம் சாந்தம் ஏற்படும் போது உடல் சாந்தமும் ஏற்படணும். உடல் குளிர்ச்சியான தன்மையில் இருக்கும்போது தானே மனம் சாந்தம். எப்போ அறிபிரியாக இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. உடலும் மனமும் வந்து சேர்ந்தால் தான் நம்ம அந்த உச்சநிலை பெற முடியும். உடல் இல்லாமல் சூழல் இல்லாமல் சித்திரம் எழுத முடியாது. அதனால முதல் அவர் உள்ளே நம்மளை இன்வைட் பண்ணும்போதே என்ன பண்ணுறாரு, குளிர்ச்சியாக உங்களை உள்ளே வரவே இருக்கிறாரு. பரம்பொருளை நீங்கள் பின்னாடி தான் பார்க்குறீங்க. நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாக நான் காட்சி தருவேன். பின்பக்கம்தான். நான் வந்து என்னோடய குலதெய்வம் முனீஸ்வரன். இது முனீஸ்வரனுக்காக நான் செஞ்சபோது அப்புறம் தான் நீ எப்படி நினைக்கிறியோ நான் அப்படி உனக்கு இல்லை எல்லாருக்கும் காட்சி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உருவத்தை பின்பக்கம் வச்சுருக்கோம். கீழே இருக்கிறது வைத்திய முனீஸ்வரர், எங்களுக்கு கிடைச்ச சிலை. அது ஒரு கோவில், இயற்கை கிடைச்ச சிலை. இது ஒருத்தர் அங்கே ஒரு கோவிலில் வச்சுருந்தாங்க. அந்த கோவிலேருந்து எனக்கு கொடுத்தாங்க. ஐயா, எங்கள் ஒரு வெள்ளை உருவம் அடிக்கடிக்கு போயிட்டுருக்கு, இந்த சிலையை நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்ட்டு இந்த வைத்திய முனீஸ்வரர் அதுக்குள்ளே நாங்கள் கீழே வச்சுருக்கோம். அவர் மகாசக்தி முனி, இவர் வைத்திய முனீஸ்வரர். கீழே இருக்க ஆவடையார் பார்த்தீங்கன்னா அதுவும் நட்சத்திர வடிவில் தான் இருக்கும். 2 முக்கோணங்கள், ஒரு ஆண் முக்கோணம் பெண் முக்கோணம், 2 முக்கோணம் சேர்ந்தது தான் கீழே இருக்க ஆவடையார். அதுக்கு மையத்தில் தான் அவர் மகாசக்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. உள்ளே இருக்கிற அமைப்பும் திருவோண அமைப்பு தான் கர்ப்பகிரகம். இந்த கர்ப்பகிரகத்தை உள்ள எந்த விதமான மின்சார சம்பந்தப்பட்ட ஒளி விளக்குகள் இல்லை. எல்லாமே நெய் தீபத்தால் ஏற்றப்படும் விளக்குகள் மட்டும்தான் உள்ள இருக்கும். ஆரத்தி காட்டுறது கூட பார்த்தீங்கன்னா நெய் தீபத்தை வச்சு தான் நம்ம ஆரத்தி காட்டுவோம். அதுதான் அதோடைய தாற்பயம். உள்ளே இருக்கிற அந்த சக்தி இதற்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா 114 கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் கர்ப்பகிரகம். இந்த கர்ப்பகிரகம், இந்த கர்ப்பகிரகத்தை பாருங்களேன், ஒரு பெரிய சூட்சமே இருக்கு. அரியும் சிவமும் ஒன்றும் சொல்றதுக்கு இந்த கர்ப்பகிரகத்தை வச்சே சொல்லலாம். ஜலத்தில் இருப்பது அரி, நிலத்தில் இருப்பது சிவம். தாயுடைய அந்த பன்னீர் குடம் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் ஒரு குழந்தை உள்ளே இருக்கு. அது தன் மூச்சு வாங்கும்போது பிரம்மத்திர வழியாக தான் மூச்சு வாங்கும். தாயுடைய கொப்புள் கொடி எப்போ கட் பண்ணப்படுதோ அந்த குழந்தை வெளியில் வந்தவொடனே சிவமாயிடுது. அங்கே சிவனுடைய சக்தி. அப்போது நாசி வழியாக மூச்சு வாங்குது. இந்த நாசி வழியாக மூச்சு போச்சுன்னா நம்மளோட ஆயுள் நசிய ஆரம்பிக்கும். ஸோ அது எவ்வாறு அந்த படைநிலையே தன்னை அடையணும் அன்ற இந்த சிவன் திரும்பவும் தியானம் பண்ணுறாரு. இவர் சிவன் பண்ணுவது ஆழ்ந்த தியானம். தண்ணீர் குடத்துக்குள்ளே இருக்கிற அந்த மகாவிஷ்ணு பண்ணுவது ஆனந்த தியானம். மறுபடியும் இந்த சிவன் ட்ரை பண்ணுறாரு, நம்ம எப்படியாவது அந்த ஆழ்ந்த தியானத்துக்கு போகணுன்ட்டு. அந்த தியானம் தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் வாசியோகம் என பல விஷயங்களை இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த 2 கருவிகளை பயன்படுத்தினாவே அந்த தியானத்துக்கு நம்ம போயிடலாம். சிவன் இன்னும் அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு தன்னோட பழைய நிலையை அடையிறதுக்கு. அரியும் சிவம் ஒன்று, அதுதான் சிவவாக்கியர் சொல்லியிருக்காரு. இந்த பிரபஞ்ச சக்தியை உள்ள எவ்வாறு கொண்டு வருதுன்னா இந்த யந்திரங்கள் மூலயமா கொண்டு வரலாம். அந்த யந்திரம் முறை இங்கே யாரும் தெரியாது. எனக்கு என்னோட குருநாதர் கற்றுக் கொடுத்த முறை. நான் இந்த போட்ட யந்திரம் இங்கே எங்கேயுமே இருக்காது. என்னோட குருநாதர் 2 பேர் தான் கற்றுக் கொடுத்தாரு. அதில் நான் ஒருத்தர், இன்னொருத்தர் இமயமலையில் இருக்கார்.
இந்த எந்திர முறை இங்கே எங்கேயும் இல்லை. அந்த எந்திர முறையோட மொத்த வெயிட்டு, அந்த எந்திரத்தோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா எடை 27 கிலோ இருக்கும். அவ்வளோ வெயிட் அந்த ஃபுல் காப்பர் தான் அந்த எந்திரம் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்குள்ள அந்த முக்கோண வடிவம்னு சொன்னேன்ல, 2 முக்கோணங்கள் சேர்ந்தது தான் இந்த ஆவடையார். ஐயா இப்போ நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது அந்த அதிர்வு நமக்கு இந்த இடம் முழுமையும் பரவி இருக்காங்க. 100% இந்த அதிர்வு உங்களுக்கு ஏற்படும். எப்படின்னா இதில் 72,000 நாடி கம்பி, ஒரு மனிதனுக்குள்ளே இருக்க 72,000 நாடி, அதே வந்து 72,000 கம்பியாக அந்த மூலஸ்தானத்துலேருந்து கஜஸ்தம்பம் கொடிமரத்துக்கு, குண்டலினி எந்திர கொடிமரத்துக்கு நம்ம இதுக்குள்ளே போட்டிருக்கோம். கீழே ஃபுல்லாகவே அந்த கம்பி தான் இருக்குது, 2 பக்கமும் இருக்குது. நீங்கள் அது மேலே தான் உட்காருவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 9 தியான குகைகள் இருக்கும். இந்த பக்கம் ஆண் தன்மைப்பட்ட சூரியன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு 9 தியான குகைகள் இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு 9 தியான குகைகள் கொடுத்துருக்கோம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.